வந்துடலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா துலா ராசி. துலாத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 7 கூடியவராக வர்றார். இது வந்து பொது மாரகாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே வந்து சரராசிகளுக்கு 2 7 பொது மாரகாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். அது மாரகத்தை கொடுக்கும் அப்படின்னா இல்ல, பொதுவாகவே கல்யாணம் பண்ணாலே மாரம் அப்படியே தொலைஞ்சு போயிடும். அப்ப 2 7 கூடிய அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ரிஷபராசியில எந்த மாதிரியான நிலைப்பாடு செவ்வாய் எடுக்குதோ அதேதான் துலா ராசியிலும் இந்த செவ்வாயினுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வரும். ஒரு சிலருக்கு வந்து துலா ராசியில இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணதுக்குனால மிக 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 அதிகமான உயர்வுகளை தரக்கூடியவனாக செவ்வாய் வரும். ஒரு கல்யாணம் பண்ணதுக்கு பின்னால அது வரைக்கும் வந்து ஒரு தொழிலுக்கே போயிருக்க மாட்டார் இவர். ஒரு பொண்ணை கட்டினதுக்கு பின்னால டக்குன்னு உடனே இவருடைய வாழ்க்கையில வந்து உயர்வான பலன்களையும் உயர்ந்த அந்தஸ்துகளையும் நேர்த்தியான சொத்து சுகங்களையும் நல்ல பேங்க் பேலன்ஸ் நிறைய இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு, நல்ல சமுதாய கட்டமைப்பு, சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புலாம் வந்து இந்த செவ்வாய் வந்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் மாரகாதிபதி அப்படின்ற ஹோதாவில் வந்து அவர் வந்து கொஞ்சம் கடுமையை கொடுக்க தவற மாட்டார். அந்த நேரங்களில் வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு பித்தத்தினாலேயோ உஷ்ணத்தினாலேயோ அல்லது வந்து தீக்கிழால் அப்படின்னு சொல்லக்கூடிய தீப்படுற புண்ணுனால வந்து நமக்கு வந்து அந்த தேக ஆரோக்கியம் கெடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நம்ம நடந்துக்கணும். அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டிலேயோ கை வைக்காம அது வந்து வேற ஏதாவது தீ எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இடமா அல்லது வந்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டவ்ல கூட வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கணும். பத்த வைக்க வேண்டாம்னு சொல்ல ஜாக்கிரதையா இருந்துக்கணும். கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்துக்கூடியது துலாம் லக்கணக்காரங்களுக்கு செவ்வாயினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அடுத்து வந்து விருச்சிகம். தன்னுடைய லக்கணத்துக்கு 6 கூடையவனாக வருவார். 6 இவரே, வாழ்வீச்சு சண்டை இவரே, அதை எதிரியும் இவரே. அதாவது செஸ் போர்டு வந்து 2 சைடும் இவரே கோல் போடுவார். இந்த பக்கம் வந்து காய்களை நகர்த்துவார், அந்த பக்கம் காய்களை நகர்த்துவார். இரட்டை அறிவு உள்ளவனாக அந்த விருச்சிக லக்கணத்திற்குடைய செவ்வாய் செயல்படுவான். தனக்குத்தானே ஒரு அறிவை வளர்த்துக்குவான். தனக்கு எதிர்க்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்டவனாக இருக்கும் எதிராளியை கணக்கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக லக்கணத்துக்கு விருச்சிக ராசிக்கு எப்பவுமே உண்டு. என்ன காரணம் அப்படின்னா இது வந்து 6ஆம் பாவாதிபதியாக வரலாம். எப்பவுமே இந்த விருச்சிக லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்திற்கும் 8ஆம் இடமாக வரக்கூடியது பல மறை பொருள்களை உள்ள பொதிச்சு வச்சிருக்கக்கூடிய அமைப்பு. இந்த பல மறை பொருள்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்தெந்த அளவுக்கு உள்ள டீப்பஸ்டா போகுது அப்படின்றத வந்து யாருனாலையும் கணிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டீப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது விருச்சிக லக்னம். அப்ப அந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடத்த அதிபதியும் இவனே வரலாம். இங்க வந்து ஆட்சியாகும் 6ஆம் இடத்துல மூலத்திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடியவன். அப்ப இந்த டபுள் சைடு கோல் இவரே போடுவார். எதிரியை இவரே உருவாக்குவார். அந்த எதிரி இவரே அழிப்பார். ஆனா தப்பித்தவரை இவர் வந்து கடன் வாங்கிட்ட மாட்டிக்குவார். கடன் அப்படின்னு ஒரு சொல் வந்து இவருக்கு ஆகாது, காலப்பகை அப்படின்னே சொல்லலாம். அப்ப இந்த விருச்சிக லக்னக்காரங்கள்லாம் வந்து ஏதோ ஒரு வந்து இஎம்ஐ போடுறதோ அல்லது வந்து